நான் உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு சொல்லி சொன்னனால தான் நான் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போகிறேன், அண்ணன் சொல்லி பேசிக்கலாம். இல்லைங்க நாங்கள் அந்த அவங்க பொண்ணோட நான் பிரதர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அவன் அந்த பையன் நாங்கள் பாய் ஃப்ரெண்டு சொன்னால் எனக்கு மட்டும் கூப்பிடலங்க, ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கத்திருக்கான் பாய் ஃப்ரெண்டு. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி இவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியல. அவன் ஃபோன் பண்ணி கத்துற அளவுக்கு அவன் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, எனக்கு கூப்பிட்டா நான் டீல் பண்ணிக்கணும். அவன் மலையாளத்தில் பேசுகிறான், அவனுக்கு தமிழும் தெரில இங்கிலீஷும் தெரில. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 3 லாங்குவேஜ் சொல்லி தெரியும்னு சொன்னீங்க, நம்ம 4 லாங்குவேஜ் நீங்களாவது பேசியிருக்கலாம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலைஸாக இருக்கேன் எனக்கு இது இருக்கேன். அவன் மலையாளத்தில் பேசுகிறான், என்னென்னு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவன் பேசுகிற ரொம்ப ஸ்லாங் ரொம்ப ப்ராப்பர் மலையாளம் பேசுகிறான், எனக்கு புரியல. பாவம் நான் வந்து எனக்கு மலையாளம் புரியல, அவன் என்னமோ சொல்கிறான், நீ கொஞ்சம் கேளுன்னு நட்சத்திரான்னு சொல்லி என் ஃப்ளைட்டை கொடுத்தேன். அவ்வளோ பொறுமையாக எடுத்து புரிய வச்சான். இந்த மாதிரி இல்லை பிரதர், இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து நீங்கள் கிடையாது, இப்படி கிடையாது, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸை கேட்கணும், உங்களுக்கு பேமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸை கேளுங்க, இதுக்கு நம்மளுக்கு கூப்பிடுறீங்க டைமுக்குன்னாங்க. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கா, இப்படி ஒரு விஷயம் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க ஏன்னா சொல்லவே இல்லைங்க. அவன் என்ன சொன்னான்னா, அந்த பொண்ணு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், அப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து வீடை காலி பண்ணிட்டாங்க, அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல. இப்போது ஒரு மனிதாபனம் இருக்கும்ல, ஒருத்தங்க ஃபோன் பண்ணி ஃபஸ்ட் என்ன இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அவன் அதை கேட்கவே இல்லை, அந்த பையன் அதை கேட்கவே இல்லை. அந்த பையன் காசு கொடுக்கணும், நடிச்சதுக்கு காசு கொடுங்க, நடிச்சதுக்கு காசு கொடுத்தாச்சியா, அதுக்கப்புறம் என்ன காசு கேட்குறேன், எல்லா ப்ரூஃப் நம்மள்ட்ட இருக்கு, அவர் என்ன காசு கேட்குறீங்க. அண்ட் எனக்கு ஒன் மோர் திங், எனக்கு ரொம்ப ஒரு உறுத்திட்டு விஷயம் என்னன்னா வந்து, நான் ரைட்டிங்குக்கு நான் ப்ரொடக்ஷனில் கை நீட்டி காசு வாங்குறேன்னா என்னை எப்படிங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும். நீ இந்த கதையில் வந்து எனக்கு 15 days வர மாதிரி எழுதி கொடு, எனக்கு என்னை எப்படி ஃபோர்ஸ் பண்ண. அனுராதா வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சைடு ரோல் தான் இந்த, நீங்கள் வந்து அனுராதா வந்து லீட் ஹீரோயினுக்காக ஆடிஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து அவங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய வீடியோ ஆடிஷனாக எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கலங்கும் போது இந்த ரோல் இருக்கு பண்ணலங்கும் போது அந்த ரோல் அக்செப்ட் பண்ணி தான் வந்தாங்க. 2 months நடிச்சாங்க, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. எல்லாமே தெரிஞ்சு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு ட்ராமா பண்ணுறது வந்து ஏற்றுக்கவே முடியலங்க, யாருனாலும் ஏற்றுக்க முடியல.